எங்கள் விஜயகாந்தை கேப்டன் அவர் அண்ணன் சொன்னதுனால எங்களுக்கும் அவர் தம்பி தான்னாங்க. அதுக்கப்புறம் சீமான் ஃபோன் பண்ணியிருக்காரு ஹேமலதாவுக்கு, இவங்க பிரேமலதாவுக்கு. என்ன மேடம், அவர் விஜயகாந்த் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது பார்த்தாரா, நீங்கள் என்ன அவரை போய் தம்பி தான் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு. ஆமாம் 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 ஆமான்ட்டு அறிக்கை விட்டாங்க. இன்றைக்கி விஜயகாந்த் உடம்பு சரியில்லாத போதெல்லாம் அவருக்கு அண்ணன் தெரியலையா, இப்போ மட்டும்தான் அண்ணன் தெரியுதா அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க, தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார் அப்போல்லாம் சொல்ல, அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார். அதான் உண்மை. அதனால் அந்தம்மா ஏதோ விஜயகாந்த் பெரிய சக்தி, அவருக்கு இப்போ ஃபோட்டோ வைக்கிறவங்க தான் ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னு அந்தம்மா ஒரு பிரமையில் இருக்காங்க. விஜயகாந்துக்கு 2% 3% மேலே ஓட்டு இல்லை. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுருக்கேன். விஜயகாந்துக்கு 2% 3% மேலே தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை. எந்த தொகுதியிலும் அவர்களால் டெபாசிட் வாங்க முடியாது. அதுதான் உண்மை.